தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் அமைதியா இருக்குது. எனக்கு பெரிய வருத்தத்தை கொடுக்குது. பெருசா இன்னும் அவங்க களத்துல இன்னும் இறங்க மாட்டேறாங்க. ஒரு கட்டமைப்பை கூட அவங்க ஒன்னா சேர்த்து வச்சு பாக்குற மாதிரி தெரியல. இங்கே நான் 2-3 தொகுதியில போய் வந்துட்டு இருக்கிறேன். ஆனா எங்கேயுமே ஒரு பெரிய அந்த கட்டமைப்புக்குள்ள உள்ள மீட்டிங்ல கட்டமைப்போ அவங்ககிட்ட இப்ப முன்னாடி மாதிரி இல்லையோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கு. கட்டமைப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க, கட்டாயம் இந்த தேர்தலில் அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கவே முடியாது. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி இதை ஆரம்பிச்சு அங்கங்கே போய் சேர்க்குற பணத்தெல்லாம் கொடுத்து முடிச்சிட்டாங்க. அங்கங்கே திருமண நிகழ்ச்சின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடை போட்டு குவார்ட்டர் வாங்கி கொடுத்து, அதுக்கு மிக்சி வாங்கி கொடுத்து, 2 வீலர் வாங்கி கொடுத்து எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாங்க. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்னும் பொருளாதாரம் சிக்கல் இருக்குதா, இல்லை என்ன பிரச்சனைன்னே தெரியல. எங்கேயுமே உண்மையான கட்டமைப்போட செல்வாக்க வெளிப்படுத்தலை. பாரதிய ஜனதா கட்சியாவது அப்பப்போ எதையாவது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கட்டமைப்பை கொண்டு வரும். இப்போ கூட தெருமுனை கூட்டம் போட்டு போனாங்க. எனக்கு கொஞ்சம் அவமானமாக இருந்துச்சு. ஒரு 30-40 பேர் தான் வந்தாங்க. உண்மையான கட்டமைப்பில் இருக்கிறவங்களே நிறைய பேர் வரல. அது தவறு. அது கட்டாயம் வரணும் அப்படின்னு சொல்லி தலைமையில் முடிவு பண்ணியிருந்திருக்கணும். இல்லை நயனா நாகேந்திரன் தெளிவாக சொல்லியிருந்திருக்கும். எங்கே தெருமுனை கூட்டம் இருந்தாலும் அங்கே 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எல்லா நிர்வாகிகளும் அங்கே இருக்கணும். கட்டமைப்புக்குள்ள ஒரு மீட்டிங் இருக்கணும். அது மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா வெளிப்படையாக இருக்கும். நம்ம விஜயை பற்றி சொல்லி தப்பு கிடையாது. ஏன்னா விஜய் அந்த காலத்துலேருந்தே மன்றம் வச்சிருக்கிறான். அவனுக்கு எப்பயோ ஒரு மாதிரி ஒரு கட்டமைப்பு இருக்கும். ஆனா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப அவங்க கட்டமைப்பை வெளிப்படுத்தல. அதனால அது ஒரு வீக்னஸா இருக்குமோங்கிறது என்னோட அச்சம். பொய்யா கூட இருக்கலாங்க. பட் உங்க ஏரியால அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் ஆழமா பதிவு போடுங்க. இப்ப ஜெயலலிதா அம்மையாருக்காகவோ எம்ஜிஆரோட சித்தாந்தத்துக்காகவோ ஓட்டு போடுறதுக்கு ஆட்கள் மிக மிக கம்மி. ஆனா கட்டமைப்பு இருந்தா மட்டும்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்க முடியும். ஸோ கட்டமைப்புல கவனம் செலுத்தலைங்கிற என்னோட சிந்தனை. உங்க சிந்தனையை பதிவு பண்ணுங்க. வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிரட்ட தமிழகம்.